Hi friends, welcome to BVS Kitchen. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சமையல் ரெசிபி இல்லை, எப்படி வீட்டிலேயே ஈஸியாக குளியல் சோப் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நம்ம மார்க்கெட்டில் விற்கிற சோப்பில் அதிகமாக கெமிக்கல் சேர்க்குறாங்க, அதனால நம்ம உடம்புக்கு நிறைய கெடுதல் தான் ஏற்படுது. வாங்க எப்படி வீட்டிலேயே குளியல் சோப் செய்யலான்னு பார்க்கலாம். 1 கப் காஸ்டிக் சோடா எடுத்துக்கணும். காஸ்டிக் சோடான்றது சோடியம் ஹைட்ராக்சைடு. இது எல்லா ஹார்ட்வேர் ஷாப்லேயும் கிடைக்கிது. இது ரொம்ப சீப் தான். ஸோ 1/2 கிலோ காஸ்டிக் சோடாவே 50 ரூபா தான் இருக்கும். ஒரு பாத்திரத்தில் காஸ்டிக் சோடா எடுத்த அதே கப் அளவு 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். அந்த தண்ணியில் நம்ம எடுத்து வச்சுருந்த காஸ்டிக் சோடாவை இப்போ சேர்த்துக்கலாம். ஒரு மரக்கரண்டியில் காஸ்டிக் சோடாவையும் தண்ணியவும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். காஸ்டிக் சோடா தண்ணியோட ரியாக்ட் ஆகி உங்களுக்கு பாத்திரம் சூடாயிடும், தண்ணியும் சூடாயிடும், ஆவி கூட பறக்கலாம். அதனால் முகத்தெல்லாம் பக்கத்தில் வைக்காதீங்க. காஸ்டிக் சோடாவையும் நீங்கள் வெறும் கையால் தொடாதீங்க. நீங்கள் காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணும்போது க்ளவுஸ் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. சோப் செய்யும் போது குழந்தைங்களை யாரையும் பக்கத்தில் வச்சுக்காதீங்க. இப்போ இதில் 1/2 கப்பு கஸ்தூரி மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். அதை தண்ணியில் கலந்து 1 கப்பாக்கி வச்சுக்கணும். காஸ்டிக் சோடா தண்ணியில் கரைஞ்சி அந்த தண்ணி சூடு கம்மியாகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஆறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த 1 கப்பு மஞ்சள் தண்ணியை இது கூட சேர்த்துக்கணும். இப்போ இது கூட செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய் 6 கப் சேர்த்துக்கணும். ஸோ இதுக்கு மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1 கப் காஸ்டிக் சோடா, 2.5 கப்பு தண்ணி, 6 கப்பு தேங்காய் எண்ணெய். நான் ஃபஸ்ட்டே 1.5 கப்பு தண்ணி சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் 1 கப்பு மஞ்சள் தூள் கலந்து சேர்த்துக்கிட்டேன். இதுதான் இதோட அளவு. இது கூட வாசனைக்கு நான் ஜாஸ்மின் சென்ட் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஜவ்வாது சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அத்தர் சேர்த்துக்கலாம், இல்லை வாசனையே நீங்கள் சேர்க்காம கூட விடலாம். அது கூட உங்களுக்கு சோப் ரெடி ஆனோன்னா தேங்காய் எண்ணெய் வாசனை இருக்கும். இப்போ நம்ம போட்டிருந்த காஸ்டிக் சோடா கலவையும் தேங்காய் எண்ணெயும் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக பீட்டர் யூஸ் பண்ணி 5 நிமிஷம் மீடியம் ஸ்பீடில் நான் பீட் பண்ணிக்கிறேன். பீட்டர் இல்லாதவங்க ஒரு 20 நிமிஷமாவது இதை கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணெயும் காஸ்டிக் சோடா கலவையும் நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ இதை நம்ம சோப் செய்கிறதுக்கு அந்த மோல்டில் ஊற்றிடலாம். இது மல்டி ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான். இதில் தேங்காய் எண்ணெய் நான் தடவி ஒட்டாமல் இருக்கிறதுக்காக க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம செஞ்ச இப்போ சோப் கலவையை ஒன்று ஒன்றா ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ, எந்த திக்னஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதில் ஊற்றிக்கலாம். ஸோ நான் செஞ்ச அளவுக்கு எனக்கு 4 பாக்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி வருது. இந்த ஒரு பாக்ஸும் எனக்கு 2 சோப்பு கொடுக்கும். இது இந்த மாதிரி ஊற்றி ஒரு 12 மணி நேரம் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டிங்கன்னா சோப் உங்களுக்கு ரெடி ஆகிடும். சோப் மோல்டு இல்லாதவங்க நீங்கள் அந்த பேப்பர் கப்லேயே ஊற்றி வச்சிடலாம். 12 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் லைட்டாக ஆகிட்டு நமக்கு சோப் கிடச்சிருக்கு. இதை அப்படியே திருப்பி போட்டாச்சு. இதை ஒன்றொன்னி நான் 2ஆக கட் பண்ணி இப்போ 8 சோப்பு எனக்கு இதுலேருந்து ரெடி ஆகிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இன்றைக்கி வீட்டிலேயே எப்படி மஞ்சள் சோப் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. நீங்கள் மஞ்சளுக்கு பதிலாக ஆலோவேரா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா ஆலோவேரா சோப் ஆகிடும். இந்த சோப்பை நீங்கள் 1 மாதத்துக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணணும். இந்த 1 மாதம் வரைக்கும் நீங்கள் இந்த சோப்பை காத்தோட்டமான இடத்துல நல்லா திக்காகிற வரைக்கும் காய வைக்கணும். வெயிலில் வச்சிடாதீங்க. 2 நாளைக்கு ஒரு வாட்டி இந்த சோப்பை திருப்பி திருப்பி வைக்கணும். அப்போ தான் வெளியே உள்ள எல்லா இடமும் சமமாக இந்த சோப்பு திக்காகும். அதே மாதிரி இந்த 30 நாளையில் நம்ம போட்டிருந்த காஸ்டிக் சோடாவோட பவர் கம்ப்ளீட்டாகவே இந்த சோப்பை விட்டு போயிடும். அதுக்கப்புறம் இந்த சோப்பு சுத்தமான தேங்காய் எண்ணெய் சோப்பாக தான் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டிலையே எப்படி குளியல் சோப் பண்ணலான்னு பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.